வாசிக்கலாம் மறுபடியும். யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நான் பலமுறை சொல்லிட்டேன், சபையில் வசனம் வாசிச்சா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ஒருத்தர் 2 பேர் மட்டும் வாசிக்க கூடாது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப யாரை எதிர்த்து நிற்கணும்? ஆனா வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அப்ப பிசாசை எதிர்த்து நிற்பதற்கான முக்கியமான வழி என்ன தெரியுமா? தேவனுக்கு முதல்ல கீழ்ப்படியணும். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நீ பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. இனி அநேக நேரங்களில் ஊழியக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு தைரியத்தில் பேய ஓட்ட ட்ரை பண்ணி அந்த பிசாசு திருப்பி அடிச்சிச்சு அப்படின்ற ஒரு சாட்சி கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடுது. அப்போ நம்மளும் பிசாசு ஓட்டினா பிசாசு என்ன பண்ணுறோம்? திருப்பி அடிச்சு. அப்போ நல்லா கவனி, வார்த்தையை விட உனக்குள்ள பயம் அதிகரிக்க கூடாது, உனக்குள்ள வார்த்தை அதிகரிக்கணும். சொல்லுங்க பாப்பா, வார்த்தையை விட, சத்தமா சொல்லுங்க, வார்த்தையை விட எனக்குள்ள பயம் அதிகமாக இருக்கக்கூடாது. இல்லை எப்படி சொல்லுவோமா? பயத்தை விட, எல்லாரும் சொன்னேன், பயத்தை விட எனக்குள்ள வார்த்தை அதிகமாக இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ நீ ஆண்டவர் கீழ்ப்படுச்சின்னா பிசாசு உன்னை கண்ட தானா பயப்பட ஆரம்பிப்பான். ஆண்டவர் கீழ்ப்படுவது என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, அவர் கொடுத்திருக்க சபைக்கு கீழ்ப்படிவது, அவர் கொடுத்திருக்க போதகருக்கு கீழ்ப்படிவது. கர்த்தருடைய வார்த்தை என்பது சபை தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, வார்த்தை யாருக்காக கொடுத்திருக்கிறாரு? சபைக்காக கொடுத்திருக்கிறார். அப்போ இனி பிசாசை எதிர்த்து இருக்க வேண்டிய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் பிசாசு கண்ட பயந்து வாழ்ற வாழ்க்கை இருக்குது. இன்னிலிருந்து சொல்ற, பிசாசு கண்ட பயப்படாது. அநேக நேரங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் யதார்த்தமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட இது பிசாசா இருக்குமோ, என்ன இருக்குமோ, யாரும் செய்ய வச்சுட்டு இருப்பாங்களோ, அந்த கேள்வியே கேட்காத, அந்த சிந்தனையே வேணாம். எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க? என்னன்னு விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது போலுங்க. எனக்காய் வந்தார், எனக்காய் மரித்தார், பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இதை நான் விசுவாசிக்கிறேன். இதை விசுவாசிக்கிறது உண்மையா இருந்தா உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறது உண்மை. உன்னை விட்டு பரிசுத்த ஆவி என்று ஒருபோது விலகி போக மாட்டார். ஆமென் சொல்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனி, எக்காரணத்துக்கு கொண்டு உன்னை விட்டு பரிசுத்த ஆவி விலகி போக மாட்டார். பக்கத்தில் ஒரு 10 பேர்ட்ட சொல்லு, உன்னை விட்டு பரிசுத்த ஆவி விலக மாட்டார். ஒரு 10 பேர்ட்ட சொல்லு, ஒரு 10 பேர்ட்ட சொல்லு. இருக்கிறதே 10 பேர் தான், மாறி சொல்லிக்கோ. சாரதாம்போ சொல்லு, பக்கத்தில் அட்டாவது எங்கேயாவது பிரசங்கம் பண்ணி பழகு, அப்பதான் வெளியே போய் பேச முடியும். பரிசுத்த எனக்கு வா சொல்றது நான் தான், மற்றவங்க கிட்ட சொல்லு. இவர் 10 பேர்ட்ட சொல்ல என்ன கூப்பிட்டு சொல்லுறாரு, பரிசுத்த போக மாட்டார் பாஸ்டர். சொன்னீங்களா இல்லையா? சேர்ல உட்கார்றவங்களாம் மேம்பட்ட வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீங்களோ? சொன்னீங்களா? வெரி குட். லாஸ்ட் டைம் சொன்னல, வேற ஏதாவது ஊழியக்காரர் வந்து ஆவியன்ற விலகுவார்னு சொன்னார்னா எதுவும் பேசாது, அமைதியாரு. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த ஊழியக்காரை கூப்பிட்டு, பாஸ்டர் இல்லாட்டி ஐயா சுவிசேஷகரே யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு, எங்களை விட்டு ஆவியானவர் சொல்ல மாட்டீங்க பேர் போக மாட்டாரு சொல்லி பழகு. ஆவியானவர் விலகுவதற்காய் தரல, ஆவியானவரை தேவன் முத்திரையாய் கொடுத்திருக்கிறார். கடகடன்னு ஒரு சில வசனம் வாசிடுவோமா? எபேசியர் 1:13. வேகமா ஒரு சில வசனம் டக்குன்னு எடுத்து வாசிட்டு பாப்பா. எபேசியர் 1:13. எபேசியர் 1:13. நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும்னு சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா.
ஆமா. அப்ப நீ யார் யாரெல்லாம் இயேசு விசுவாசியோ அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி வாசம் பண்றாரு. பரிசுத்த ஆவியின் மூலமாய் நீங்க எல்லாருமே தேவனோடு முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அந்த முத்திரை யார் உடைக்க முடியும்? யாரும் உடைக்க முடியாது. ஆண்டவர் போட்ட முத்திரையை உடைக்க யாருக்கு அதிகாரம் இருக்கு? யாருக்கு அதிகாரம் கிடையாது. சரி, இப்படி சொல்றேன், ஒருவேளை நான் பாவம் செஞ்சுட்டா முத்திரை உடையுமா? உடையவே உடையாது. ஆவியினால் தேவனோடு முத்திரைக்கப்பட்டிருக்கிற நான், எனக்கு பரிசுத்த ஆவி தந்திருக்கிற ஆண்டவர், நான் ஒருவேளை இடறினாலும் தவறினாலும் என்னை விட்டு அந்த ஆவியானவர் விலக போறதே கிடையாது. விசுவாசராமன் சொல்லு அல்லேலூயா. ஏன்னா நான் ஒருவேளை இடரும் பொழுது என்னை மறுபடியும் நான் பண்ணது பாவம்ன்ற எனக்கு உணர்த்துறது ஆவியானவர் தான். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் பாவின்றது உணர்த்துறது மாத்திரமல்ல, என்னை மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக்குறது ஆவியானவர் தான். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒப்புரவாக்குதல் ஆவியானவர். ஆமென். அப்போ அவர் உன்னை விட்டு விலகுற ஆவியானவர் கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஆமென் சொல்லல யாருமே. உன்னை விட்டு விலக, பாவம் செஞ்சா விலக மாட்டார். தைரியமா சொல்லு, பாவம் செஞ்சா சொல்லு, பாவம் செஞ்சா விலக மாட்டாரு. ஆனா என்ன பண்ணுவாரு? கண்டித்து உணர்த்துவாரு. அதோட முடிச்சிடுவாரா? அப்புறம் என்ன பண்ணுவாரு? இப்பதானே சொன்னேன் நான், தேவனோடு ஒப்புரவாக்குவாரு. நீ பாவம் செய்யும் பொழுது இந்த ஆவியானவர் உன்னை விட்டு விலகி போனார்னா நீ பண்ணது பாவம் உணர்த்துறது யாரு? எங்களுக்கு தெரியாதா பாஸ்டர் நாங்கள் பண்ணது பாவம்னு அப்படின்னா? உலகத்தில் எல்லாருக்கும் தெரியாதா அவன் பண்றது பாவம்ட்டு? ஆனாலும் செய்யறாங்கல்ல. ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போதுதான் அது பாவம்ன்றது உணர்த்தப்படும். 99% பெந்தேகோஸ்தே சபைகளில் ஓடுற கள்ள உபதேசம் இது. ஆவியானவர் உன்னிட்டு விலகிடுவாருன்னு, ஆவியானவர் விலகுவாருன்னு பைபிள் ஒரு வசனம் காட்டு எனக்கு. விலக மாட்டார். முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. டக்கு டக்குன்னு எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். பைபிள் தரும் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் நம்மை 1:22 அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இருதயத்தில் என்ன கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை அச்சாரமாய் கொடுத்திருக்கிறார். இந்த அச்சாரம் என்ற வார்த்தை ஒரிஜினலா எழுதப்பட்ட கிரேக்க மொழியில் அரபோன்ற வார்த்தை. அரபோன் சொல்லு பாப்போம். அரபோன், 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 அவ்வளவுதான். இந்த அரபோன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆங்கில பைபிளில் படிச்சு பாரு. பிளட்ஜ் பண்றது. பிளட்ஜ் பண்றது என்ன தெரியுமா? எப்படி சொல்லுவோமே, நம்ம மார்வாடி கடையில் போயிட்டு உறுதிமொழியும் சொல்லலாம். மார்வாடி கடையில் போயிட்டு பிளட்ஜ் பண்றோம்ல, இது அடகு வைக்கிறோம்ல, காசு வாங்கிட்டேன், அந்த காசை திருப்பி தருவேன்றது என்ன ஆதாரம்? நீ கொடுத்த நகை தான் ஆதாரம். நகை என்ன பண்ணிருக்கோம்? அடகு வச்சிருக்கிறோம். அதே வார்த்தை தான் ஒரிஜினல் பைபிளில் கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அரபோன். அந்த அரபோன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்காக தெரியுமா? அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அடகு வைத்திருக்கிறார் ஆவியானவரை எனக்காக. புரியுதா நான் சொல்றது? புரியல? புரியுதா? இயேசு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 1 யோவான் 2:25. கிறிஸ்தவர்களுக்கு வாக்குத்தத்தமே கிடையாது. வாக்குத்தத்தத்தை சொல்லி ஏமாற்றுற போதகர்கள், வாக்குத்தத்தத்தை சொல்லி ஏமாற்றுற சபை. இயேசு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒண்ணே ஒண்ணுதான். 1 யோவான் 2:25. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இதுதான் இயேசு செய்த வாக்குத்தத்தம். மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி ஆம் என்றும் ஆமென் என்றும் இயேசுக்குள்ள இருக்குது. நமக்கு தனித்தனியா வாக்குத்தத்தம் கிடையாது. ஒட்டுமொத்த வாக்குத்தத்தத்திற்கும் சொந்தக்காரர் இயேசு. அந்த இயேசு நமக்கு சொந்தக்காரரா இருக்கிறாரு. அப்ப தனித்தனியா வாக்குத்தத்தம் இல்ல, இயேசுவே நமக்கு சொந்தம். ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. ஒரே ஒரு வாக்குத்தத்தம், நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று அவர் செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துக்கு என்ன சார் கேரண்டி? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அந்த வாக்குத்தத்தத்துக்கு அடையாளமா நான் என்னுடைய பரிசுத்த ஆவியை உனக்கு தரேன் அப்படின்னாரு. ராமன் சொல்லுங்களேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு எனக்கு தந்திருக்கிற காரணம் இல்ல, நமக்கு தந்திருக்கிற காரணம், நமக்கு நித்திய ஜீவனை அவர் தரப்போறாருன்றதுக்காக தான். இவர் எடுக்கவும் மாட்டாரு, இவர் விலகி போகவும் மாட்டார். ராமன் சொல்ற சொல்லு. பரிசுத்த ஆவியானவரை இயேசு எடுத்து போடவும் மாட்டாரு, அவரா விலகவும் மாட்டார். ஆமாவா? பக்கத்தில் பார்த்து கேட்டு ஆமாவா கேட்டு.
ஆமாவான்னு கேட்டீங்களா? என்ன பதில் சொன்னாங்க? சில பேர் திரு முழிச்சிருப்பாங்களே, சில பேர் திரு முழிச்சிருப்பாங்களே. என்ன ஞானவேல், உன் பொண்டாட்டியை பற்றி கேட்டியா? ஆமாவான்னு கேட்டியா? பிள்ளையை பார்த்து கேட்டியா? அதுக்கு பாவம் என்ன தெரிய போகுது? மனைவியை பார்த்து கேளு, ஆமாவான்னு கேளு. இப்போ என்ன ஆமான்னு முதல்ல நான் பேச ஆரம்பிக்கணும் உங்களுக்கு. என்ன ஆமாவா? ஆவியானவர் ஆண்டவர் எடுத்து பிச்சு போடு. ஆவியானவர் ஆண்டவர் எடுத்து போடவும் மாட்டாரு, அவரா விலகவும் மாட்டார். ஆமாவா கேளு. என்ன சொன்னாங்க? ஆமாவாம்மா. அப்போ அடுத்து போயிடலாம். அப்போ ஆமா தான் ராமையும் சொல்றீங்களே. இப்போ நல்லா கவனி, யார் யாரெல்லாம் பிசாசை பார்த்து பயப்படுறாங்க தெரியுமா? இந்த ஆவியானவர் எனக்குள் நிரந்தரமாக இருக்கிறாருன்றது தெரியாதவன் தான் பேயை பார்த்து பயப்படுவான். அப்பேயை பார்த்து பயப்படுற ஆட்களுக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ செத்தினா சத்தியமாக பரலோகம் போக மாட்டேன். இன்னும் பிசாசை கண்ணு உனக்கு பயம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்ன்ற சத்தியம் உனக்கு தெரியலன்றது அர்த்தம். அதுக்கு உண்மையா அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ஆவியானவர் மூலமா இயேசுவுக்கு உனக்கு உறவே இல்லைன்றது அர்த்தம். உனக்கு இயேசுவுக்கு உறவே இல்லைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ செத்தினா பரலோகம் போக மாட்டேன்னு அர்த்தம். யார் யாரோடலாம் நீ ஆண்டவர் பேசுறாரோ இருதயத்தை உடைச்சி காதை கொடுத்து கேட்டு இந்த உபதேசத்துக்குள்ள வந்துரு. இதுதான் உண்மையான அப்போஸ்தல உபதேசம். நீ இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நீ விசுவாசிப்பது உண்மை அப்படின்னா இயேசு உனக்கு பரிசுத்த ஆவியை தந்தது உண்மை. இந்த ஆவியானவர் உன்னை விட்டு ஒருபோது விலகவே மாட்டார்ன்றது உண்மை. இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது இருந்தா மட்டும்தான் நீ பரலோகம் போவேன்றது உண்மை. இப்ப நம்ம டாபிக் வரலாம். இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறது உண்மை அப்படின்னா உனக்கு யாரை பார்த்து பயம் இருக்க கூடாது. அப்படி யாருக்கு முதல்ல கீழ்ப்படியணும்? எந்த விஷயத்துல முதல்ல கீழ்ப்படியணும்? என்னை விட்டு ஆவியானவர் விலக மாட்டார்னு இயேசு சொன்னாரு, அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். யோவான் 14 அதிகாரம். வாசிங்க பார்ப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அப்படியா? அப்படிதான் இருக்கா? என்றென்றைக்கும் உங்களோடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் மீனிங் புரிஞ்சது? எத்தனை பேர் சத்தியம் புரிஞ்சது? என்ன புரிஞ்சது? என்றென்றைக்கும். இந்த வார்த்தை யார் சொன்ன வார்த்தை? இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்றார். என்ன சொல்றாருன்னா, நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன். அப்ப பேசுறது யாரு? இயேசு. அப்ப எப்ப பைபிள் வாசிச்சாலும் யாருக்கிட்டன்றத கவனமா வாசிங்க. சூப்பரா சத்தியம் புரியும். ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைக்கட்டும். இதுக்கு ஆமீன் கம்மியா தான் வந்துச்சு. சரியா? இன்னைக்கு காலையில் செய்தியில் சொல்லியிருந்தேன், உலகத்திலே இருக்கிறதுலையே அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது உலகத்தில் எவனுக்குமே கிடையாது, நமக்கு மட்டும் இருக்குது. என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி மூலமாய் ஆண்டவரோடு உறவு கொள்வது. யாருக்குமே கிடையாது, உலகத்தில் எவனுக்குமே இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமே இயேசு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவரோடு தொடர்பு கொள்றது. இந்த அனுபவம் ரட்சிக்கப்படாத யாருக்குமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா ஒழுங்கா வீட்டில் போய் செபிக்க ஆரம்பி. ஆண்டவரை என்கிட்ட பேசுங்க, எங்கள் பாஸ்டர் சொன்னார் பேசுவீங்கன்னு சொன்னார், பைபிள் சொல்லுதுன்னு சொன்னார், என்கிட்ட பேசுங்க, நீ எனக்கு பேசுறது எனக்கு புரியணும்னு ஆண்டவர்கிட்ட கேளு ஆண்டவர்கிட்ட. இனி அநேக நேரம் பரிசுத்த ஆவியானவர் செவி கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஆவியானவர் பேசுறது புரியறதே இல்லை, அந்த அனுபவத்துக்குள்ள வரவே இல்லை. அதனாலதான் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். தகாத உறவு, தேவையில்லாத வார்த்தை, குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை. ஏன் தெரியுமா? ஏன்னா ஆவியானவர் பேசுறத காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா கோபம் வரும். ஆனா அந்த கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதபடிக்கும் வாயின் வார்த்தையில கர்த்தர் கட்டுப்படுத்துவார். ஆவியானவர் கட்டுப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அநேக நேரங்களில் ரொம்ப நியாயமா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அதை பத்தி ஆவியானவர் பேசுவாரு, நியாயமா நடந்துக்கோ, வேணான்னு சொல்லல. ஆனாலும் இயேசு உன் மேல கிருபையா இருக்கிற மாதிரி நீ கொஞ்சம் கூட அவன் மேல கிருபையாயிரு.
இந்த ஆவியானவர் சொல்ற வார்த்தை கேட்க மாட்டேங்கி, அந்த உணர்வு புரிய மாட்டேங்கி, அந்த நடத்துதல் தெரிய மாட்டேங்கி, அந்த ஆவியானவரோடு கொடுக்கிற அந்த அனுபவம் வர மாட்டேங்குது. அதனால தான் அநேக நேரங்கள் என்ன ஆகுது தெரியுமா, மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற மாதிரி போயிருது. வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்த ஆவியை கீழ்ப்படிந்திருப்பீர்களானால் மாம்ச இச்சைகளை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியம் புரியாதனால தான் பேயை கண்டு பயம். இதுல வேற ஒருத்தர் சொன்னாரு, ஐயா எங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, ஐயாவே அந்த ஆவியை கட்டி வச்சுக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாராம்மா. எனக்கு டைம் இல்லை, வரல, நான் பிஸியா இருந்தேன். நான் இப்படிலாம் கொத்துட்டுறீங்க. ஐயா வரல, ஏன் தெரியுமா, ஏன்னா ஐயாவே அந்த ஆவி கட்டி வச்சுக்குது, அதுதான் ஐயாவை வரவிடாம பண்ணுது பாருன்னு. நானும் இந்த ஆவி என்னை கட்டி வச்சுக்கிற ஆவியை ரொம்ப நாளாக பார்க்கணும் ஆசைப்படுறேன். சொன்னவன் கண்ணில் தெரியுதாப்புல, கட்டி வச்ச ஆவி தான் கண்ணில் தெரிய மாட்டேங்குது. நானும் ரொம்ப காலமாக அந்த பிசாசு வந்ததுன்னா ஒரு இன்டர்வியூ எடுத்துடலான்னு பார்க்குறேன், அதுவும் வந்து தொலைய மாட்டேங்குது. நம்மளை கட்ட பயந்து ஓடிடுது. இந்த ராமையும் சொல்ல மாட்டீங்களா? ஆமாவா இல்லையா? இந்த பிசாசு வந்துட்டு நாய் மாதிரி. என்ன மாதிரி? தெருநாய் பார்த்துருக்கியா? நீ ரோட்டில் போவ, அது பாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்கோம். நீ வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கோம். நீ வரதை பார்த்த உடனே அது லைட்டாக அந்த 2 உதட்டம் மட்டும் தூக்கும். தூக்குமா? தூக்கும். ஆமாவா? தூக்குன உடனே நீ என்ன நினைப்ப, நம்மளதான் கடிக்க போது நார்மலாக வர நீ கொஞ்சம் வேற மாதிரி நடக்க ஆரம்பிப்ப. இவன் நார்மலாக வர மாதிரி வராமல் இவன் வேற மாதிரி பண்ணுறான்னு பார்த்த உடனே நாய் கன்ஃபார்ம் பண்ணு நம்மளை தான் அடிக்க வந்துக்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்ன, அதை பார்த்து நீ பயப்படுறது அதுக்கும் தெரியல, உன்னை பார்த்து அது பயப்படுத்துன்றது உனக்கும் தெரியல. இதே தான் பிசாசு கதையும். அந்த 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 6000க்கும் மேற்பட்ட பிசாசுகள் அந்த லேகியோன் பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தது இல்லை. லேகியோன்றது பிசாசு பேர் கிடையாது. லேகியோன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா 6000க்கும் மேலேன்னு அர்த்தம். 6000 இல்லை, 6000க்கும் மேலேன்னு அர்த்தம். சரியா? அப்போ அந்த பிசாசு இயேசுவை பார்த்த உடனே அந்த பிசாசு என்ன கேட்டுச்சு, அது தெரிஞ்சா நம்ம ஏன் இங்கே இருக்க போகிறோம், அநேகராக இருக்கிறோம். காலம் வருவதற்கு முன்பாக எங்களை ஏன் வேதனைப்படுத்த வந்தீங்க? பிசாசு நல்லா தெரியும். நீ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு ஒரு இடத்துக்கு போற அப்படின்னா, இல்ல ஒரு நபரோட பேசுற அப்படின்னா, அந்த நபருக்குள்ள பிசாசு இருக்குது அப்படின்னா அது நல்லாவே தெரியும். ஐயோ இவங்கிட்ட ஏன்டா இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. உங்ககிட்ட பேசுற ஆட்கள் உண்மையில கோவப்படுறானா? அவன் இல்லை, அவனுக்குள்ள வேற ஒன்று வேலை செய்யுது. நீ நல்லது செஞ்சோ உனக்கு அவன் தீமை பண்றானா? அவன் இல்லை, அவனுக்குள்ள வேற ஆவி கிரியை செய்து. நமக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்து? என்ன ஆவி கிரியை செய்து? சத்தமா சொல்லல. நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் ஒரு கிரியை செய்கிறார். வரல சொல்லுமா? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவரை தேவன் நம்ம விட்டு என்றென்றைக்கும் விலக்கவே மாட்டார். 14:16 மறுபடி வாசிருங்க. அதுலயே 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு. இங்க பாரு, எல்லாரும் பைபிள்ல மார்க் பண்ணிக்கோ, என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு. வசனம் பொய் சொல்லாதல்ல. வசனத்துல சொன்ன இயேசு பொய் சொல்ல மாட்டார்ல. என்ன சொல்லியிருக்கிறாரு? என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி. சொல்ல, எல்லாம் சேர்ந்து சொல்லு. என்றென்றைக்கும் என்னோடு இருக்கும்படிக்கு. மறுபடியும் சொல்லு, என்றென்றைக்கும் என்னோடு இருக்கும்படிக்கு. இப்ப கவனி, அடுத்த படி போலாம், அடுத்த ஸ்டெப் போலாம். இல்ல இல்ல இல்ல, அந்த வசனம் முடிஞ்சிச்சு. அதான் ஆவியானவர் கொடுத்துக்கிறாரு. இவர் எப்ப என்ன பண்ணுவார்? என்றென்றைக்கும் சொல்லுங்களேன். 10 என்றென்றைக்கும் என்னோட இருப்பார். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? மாத்தி பேச மாட்டீங்களே, தப்பா யோசிக்க மாட்டீங்களே, இந்த வசனத்தை மாத்தி நம்ப மாட்டீங்களா? கரெக்டா நம்புறீங்களா? ஆவியானவர் என்றென்றைக்கும் இருக்கிறாரா? இருக்கிறாரா? போவாரா? பாவம் பண்ணா போவாரா? போக மாட்டாரு. போவார்ன்றீங்க பாருங்க. நான் இன்னைக்கு இந்த வார்த்தை, இந்த பாயிண்ட் இன்னைக்கு செய்தி ஃபுல்லா இந்த ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்கு.
ஒருத்தர் மிஸ் ஆகக்கூடாது. எல்லார் தலையிலும் நீ ஏறி தான் ஆகணும். என்றென்றைக்கு முன்னோடு கூட இருக்கும்படிக்குன்னு இயேசு சொல்லியிருக்காரு. இருப்பாரா? இயேசு போய் சொல்லிட்டாரோ? சொல்ல மாட்டார். கரெக்டாக சொல்லியிருக்காரா? கரெக்டாக சொல்லியிருக்காரா? அவர் சொன்னது உண்மையா? அப்போ அவர் பரிசுத்த ஆவியை தந்தது உண்மையா? அப்போ உன்னோட்டு போவாரா? போக மாட்டார். எப்போவாவது போவாரா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு இன்டர்வல் மாதிரி போயிட்டு அப்புறமா வந்துடுவார். அப்படியா? என்னைக்குமே. சரி, அடுத்த ஸ்டெப். நீ பாவம் செஞ்சினா சொல்லு. பாவம் செஞ்சா போக மாட்டாரு. சரி, என்ன பண்ணுவார்? பாவம் செஞ்சா கண்டித்து உணர்த்துவார். ஒண்ணு. அப்புறம் என்ன பண்ணுவாரு? நான் சொல்லி தரது மட்டும்தான் சொல்லணும், எக்ஸ்ட்ராலாம் சொல்லக்கூடாது. நீ பாவம் செஞ்சா என்ன பண்ணுவாரு? கண்டித்து உணர்த்துவார். உணர்த்துவாரு. கண்டித்து உணர்த்தி அப்படியே விட்டுருவாரா? என்ன பண்ணுவாரு? பச்சை சொக்கா என்ன பண்ணுவார்? லாஸ்ட் டைம் நீ தான் பதில் சொன்ன. தேவனோடு அப்புறம் ஒப்புரவாகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ தேவனோடு ஒப்புரவாக்குவார். கரெக்டா? அப்ப நல்லா கேளு. நான் இயேசு விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா நம்மளை விட்டு பாவம் செஞ்சா என்ன பண்ணுவாரு? அப்புறம் என்ன பண்ணுவாரு? தேவனோடு. புரிஞ்சுதா? சரி, எல்லாம் என்ன பாரு. எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்குது பாஸ்டர், புரியுது, ஆனாலும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு யாரா இருந்தா கை தூக்குங்க. யாருக்கால கேள்வி இருக்கா? சந்தேகம் இருக்கா? கிளியரா புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? இன்னும் எதுவும் பேச மாட்டீங்களா? போலாமா? சரி, இப்ப கவனி. இப்ப நமக்குள்ள யாரு இருக்கா? இவர் யாரு? அவர்தான் யாரு? அவர் இயேசு இல்ல, பரிசுத்த ஆவியானவர். அவர் யார்? அல்ல, அவர் என்ன பண்றாருன்னு கேட்கல. அவர் யார்? அவர் என்ன பண்றாருன்னு கேட்கல. அவர் யார்? யார் சொன்னது? கரெக்ட். வேற என்ன சொல்லட்டும்? சொல்லு. யார் வழி? அதான் அவர் வழி நடத்துறாரு, கண்டித்து உணர்த்துறாரு, ஒப்புரவாக்கு, இதெல்லாம் அவர் செய்யறாரு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்கல. அவர் யாருன்னு கேட்டேன். தேவன். அவர் யார்? பிதாவை போல, இயேசுவை போல, பரிசுத்த ஆவியானவர் யாரு? இப்ப நல்லா கவனி. இப்ப உனக்குள்ள யார் இருக்கிறது? கடவுளே உனக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ற ஆண்டவரே உனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நான் உனக்கு விரோதமா ஒரு மந்திரம் பண்ண போறேன். என்ன ஆகும்? செய்வன வச்சா, பில்லி சூனியம் பண்ணா, ஆடு வெட்டி ரத்தம் கொடுத்து காவு கொடுத்தா, கரெக்டா 100% ஷுவரா? மாத்தி பேசக்கூடாது. மாத்தி பேசின நஷ்டம் யாருக்கு? நஷ்டம் உனதான். நஷ்டம் எனக்கு ஒன்றும் இல்லை. கரெக்டா? கவனி. இப்போ உனக்கு அகைன்ஸ்டா செய்யப்படுற மந்திரங்கள் வேலை செய்யுமா? செய்யாது. உன் மேல பலிக்குமா? பலிக்காது. இனிமே நல்ல கவனி. இனிமே எங்க அப்பா பேய் ஓட்ட ஜோம் பண்ணும் போது ரட்சிக்கப்பட்ட விசுவாசி யாருன்னா பின்னாடி விழுகு கட்டை கொண்டு மண்டையில சாத்திடுறேன். இனிமே பாஸ்டர் ஜோம் பண்ணும் போது ரட்சிக்கப்பட்டவங்கள சொல்றேன். யார் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எல்லாரும் நல்ல வக்காலத்தில் வாங்கக்கூடாது. அவங்கவுங்களுக்கு அவங்க பேசினா போதும். ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் கை தூக்கு. ரைட்டா? இனிமே ரட்சிக்கப்பட்டவங்க யாருன்னா ஜோம் பண்ணும்போது கீழே விழுந்த, நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். கீழே விழுந்தான்னு அர்த்தம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற. பரிசுத்த ஆவியானவர் யாரு? இப்ப ஆண்டவரே உனக்குள்ள இருக்கும்போது ஒரே சரீரத்துக்குள்ள ஆண்டவர் பிசாசும் சேர்ந்து இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏசாயால வாசிக்கிறோம், பாஸ்டர் சொல்றாரு, பேய கண்டெல்லாம் பயப்படுறாங்களோ இல்லையோ, எலுமிச்சம்பழத்தை பார்த்தாலே பயந்துடுறாங்க. நமக்கு கேஜிஎஃப்ல ஒரு சர்ச் இருக்கு தெரியுமா? சேட்டலைட் சர்ச் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேட்டலைட் சர்ச்னா என்னன்னு அப்புறம் சொல்றேன். நான் இன்னைக்கு காலையில் அங்கே நடந்தது சேட்டலைட் சர்ச் அப்படின்னா அது அப்புறம் பேசுவோம். அங்கே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்க வந்துட்டு கடை வச்சு நடத்துகிறாங்க. கடை வச்சுருக்காங்க. அந்த கடை வாசலில் இவங்க இல்லாதப்போ எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் போட்டு 2 வெட்டி கடை வாசலில் வச்சுட்டு போயிட்டுக்கிறாங்க. நான் கேட்டேன், என்கிட்ட சொன்னாங்க, என்ன பண்ணீங்கம்மா அப்படின்னு. நான் பெருக்கி தள்ளிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அடுத்த முறை என்ன பண்ணுங்க, கடை வாசலில் ஒரு போர்டு வைங்க, வெட்டாத எலுமிச்சம்பழமா வாசலில் வச்சிங்கன்னா வித்து பைசா தரப்படும்னு போர்டு வைங்கன்னு சொன்னேன். நல்ல ஐடியாவே இல்லையா? வியாபாரம் தானே.
வச்சுட்டு போறவனும் நன்மை தானே. வெட்டாத எலுமிச்சம்பழம் கடை வாசலில் வைக்கப்படுமானால் விற்று பைசா கொடுக்கப்படும் போர்டு வைன்னு சொன்னேன். நாம் அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஸோ பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ பிசாசுகளை என்ன பண்ண முடியும்? நம்மளே பயமுறுத்ததான் முடியும், பயமுறுத்ததான் முடியும். ஆமாம் பாஸ்டர், வீட்டில் படுத்துட்டே இருந்தேன்னா அப்படியே சில்லு 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 சவுண்டு கேட்குது பாஸ்டர். கேட்குமா? கேட்கும். நீ பயப்படாத. உலகத்தில் உள்ளவருடைய பார்க்கில் உங்களில் இருக்கிறவர் காலை பிடிச்சி இழுக்குமா? வாய்ப்பே இல்லை. பிசாசு உன்னை தொடுவதற்கு அதிகாரமே இல்லை. நான் அடுத்து பைபிள் பார்க்க போறோம். பிசாசு நம்மளை கண்டு பயப்படுது. அதே உன் காலை பிடிச்சி இழுக்க போகுது. அப்போ உன் காலை பிடிச்சி இழுக்குதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இன்னும் பிசாசை பார்த்து நீ பயந்து நிற்கிறன்னு அர்த்தம். ஆமாவா? ஆமாவா? சொல்ல பண்றீங்க? ஆமாவான்னு கேட்டேன். பிசாசு உன்னால பயமுறுத்த மட்டும்தான் முடியும். அதை அவன் நல்லா ட்ரை பண்ணுவான். ஒரு முறைக்கு 1000 முறை ட்ரை பண்ணுவான். ஆதாம் ஏவாள் இதய தோட்டத்தில் வாழும் பொழுது பிசாசு முதல் முறை வந்தா, முதல் முறை ஏமாத்தினா, முதல் முறையே ஏவாள் ஏமாந்துட்டாளா? நான் அதை நம்பல. அதை பத்தி தகவல்கள் பைபிள்ல இல்லை. நான் நம்புறேன் பிசாசு பல முறை ட்ரை பண்ணியிருப்பான், விட்டே கொடுத்துருக்க மாட்டான். பல முறை ட்ரை பண்ணியிருப்பான். அதுல ஒரு முறை ஏவாள் விழுந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிசாசு டைரக்டா வந்து ஏவாளை சோதிக்க வரல. யார் மாதிரி வந்தா? இல்லை, யார் மாதிரி இல்லை, யார் மூலமா கிரியை செஞ்சான்? பாம்பு மூலமா கிரியை செஞ்சான். பாம்பு பிசாசா கிடையாது. பாம்பு என்னது? பாம்பு தான். பாம்பு என்னது? பாம்பு தான். அது பிசாசு கிடையாது. சரியா? பாம்பு வந்து தேவனால் படைக்கப்பட்ட ஒரு விலங்கு, ஒரு உயிரினம், அவ்வளவுதான். இப்ப வசனம் சொல்றது, ஆண்டவர் படைச்ச எல்லா காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. லாஸ்ட் டைம் நான் சபையில செய்தி எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? சர்ப்பம் மட்டும்தான் தந்திரம் உள்ளதா? காட்டு மிருகங்கள் எதுவுமே தந்திரமா இல்லையா? நரி தந்திரமா இருந்துச்சா? வேற. ஓனாய் தந்திரமா இருக்கா? வேற. குள்ள நரி, மீடியம் சைஸ் நரி, பெரிய சைஸ் நரி, மொத்த நரி வச்சுக்கோ. எல்லா நரி, குள்ள நரியிலிருந்து, பொந்து நரியிலிருந்து, குழி நரியிலிருந்து எல்லா நரி. சரி, இப்படி ஒரு கேள்வி கேட்கறேனே, காட்டு மிருகங்கள்ல எந்த மிருகம் தந்திரம் இல்லாம இருக்கு? எல்லாமே. அதாவது வாழ்றதுக்கு கொஞ்சம் தந்திரம். அதுல ரொம்ப ஸ்பெஷல் தந்திரமா இருந்தது எது? பாம்பு. சரியா? நான் சொல்றேன், பிசாசு முதல்ல நரியை கூட தான் ட்ரை பண்ணி இருந்துக்கலாம். நரி அவங்கள சாப்பிட சொல்ல நரி சொல்லியிருக்கோம், என்னால முடியாது இல்ல. ஆமாவா? ஆமாவா? இது நான் அடுத்த முறை பாப்போம், கர்த்தர் சித்தம் பண்ணாலும் நான் உங்களுக்கு வருகையை பற்றி அடுத்த முறை பேசுகிறேன். நான் வேலூர் சர்ச்சில் தலைமை சபையில் பேசியிருந்தேன். புதிய வானம் புதிய பூமியில் கூட பாம்பு இருக்குமாமா. ஆனால் ஒன்று மட்டும் மாறாது, பாம்பு அதே மண்ணில் தான் ஊருமாமா. அதே மண் புழுதியை தான் ஆண்டு பாம்புக்கு இரையாக வைத்திருக்கிறார். எங்க? புதிய வானம் புதிய பூமியில். சரி, அதை நம்ம இந்த நாளைக்கு பார்ப்போம். நம்ம நிறைய பேர் புரியலன்னு நினைக்கிறேன். நான் சொல்லித்தரேன் அவர்கள் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். யோவான் 14:16 ஒரு முறை கூட வாசிச்சிருங்க, அடுத்து போயிடலாம். ஓகே. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ இயேசு நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ள பெர்மனண்டா நிரந்தரமாகவே இருக்கிறார். யாருக்குள்ள? இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளும் இந்த பரிசுத்த ஆவியை இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லியிருப்பார்? 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? யார் வாசம் பண்றா உங்களுக்குள்ள? தேவனே உங்களுக்குள்ள வாசம் பண்றார். யார் வாசம் பண்றா உங்களுக்குள்ள? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள்ள வாசம் பண்றார். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு? ஆண்டவர், கடவுள். அவர் ஆதி 1 முதல் வசனம் வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் அப்புறம் பூமியானது ஒழுங்கின்மையோ வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல்
இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே என்னடா என்னாச்சு? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அப்படின்னு என்ன அர்த்தம்? உலாவிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாட்னு அர்த்தம். நின்றுகிட்டு இருந்தார். பேதுருவை போற தண்ணீர் மேல் ஆவியானவர் நின்று கொண்டிருந்தார். அசைந்து ஆடிக்கொண்டு, அதான் சொல்ல இப்படி அப்படி அசைந்து அப்படி ஆடிக்கொண்டு. என்ன அர்த்தம்? அசைவாடி கொண்டிருந்தார். என்ன அர்த்தம்? என்ன வார்த்தை இருக்குன்றது முக்கியம் இல்லை, என்ன அர்த்தம் சொல்லு. நான் இல்லைன்னு நான் சொல்லலையேம்மா. ஏதோ செய்கிறார். என்ன செய்கிறாரு? பூமி எப்படி இருக்கு? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்படின்னா பூமி மொத்தம் தண்ணியா இருக்கு. அப்ப ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன செய்யறாரு? என்ன வேலை செய்யறாரு? தண்ணி இறைச்சி நீர் பாய்ச்சுறாரா? என்ன வேலை செய்யறாரு? ஒழுங்கின்மை விரும்பினா இருக்குது இல்ல, சரிப்படுத்தி கொண்டிருக்கார். என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவியானவர் சிருஷ்டிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். புரியுதா? நல்ல கவனிங்க. ஆவியானவர் பூமியை பூமியோட சிருஷ்டிப்பில் ஆவியானவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். நல்ல கவனி. வானத்தையும் பூமியும் படைத்த அதே ஆவியானவர் இன்னைக்கு உனக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒன்னே போதும். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவரே எனக்குள்ள இருக்காருன்றப்போ எதை பார்த்துனா பயம்? யார் என்ன பண்ற முடியும்? யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்கள. பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி ஒரு ஆமேன் சொல்லு. தட்டு 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 பக்கத்தில் தட்டு தட்டி ஆமேன் சொல்லு. இது சர்வீஸ் டைம்ல ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். அப்படி ஒண்ணு பாருப்பா, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நானும் உங்க கூட தான் இருக்கிறாரு. நானும் யோசிச்சேன், என்ன தான் சொல்லுவது பார்ப்போன்னு யோசிச்சேன். கரெக்டாக தான் சொல்லிக்குது. அதான் சொல்கிறேன், வசனம் சொன்ன கரெக்டாக தான் சொல்ல. உன்னை காக்கும்படிக்கு உன்னோட கூடவே காக்கிறாரா காக்கலையோ உங்களோட இருக்கிறாருன்றதான் உண்மை. ராமையும் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாக நம்மோடு இருக்கிறார். சரி, இப்போ அடுத்த அப்படி இப்போ இந்த பிசாசு யாரு? ஏமாத்துக்காரன், தந்திரக்காரன், தீர்க்கதரிசியா, பொய் பேசுறவன், பொய்னுக்கு பிதாவுமா இருக்கிறவன். சரி, இந்த பிசாசு யாரு, எங்க இருந்து வந்தாவன், என்னவன்? சரி, ஒன்று பண்ணலாம். நான் அடுத்த முறை இன்னைக்கு அடுத்த வாரம் வரட்டுமா? பாரு, பர்மிஷன் கேட்கறதுல ஆகி போச்சு. சரி, அடுத்த வாரம் அடுத்த வாரம் வரோம் நம்ம இங்க இதே சத்தியத்தை சீக்கிரம் உங்கள் உத்தரவின்படி ஆக கிடவது. சீக்கிரமே வர. ஒரு முறை வெள்ளூர்றது கண்ணியம்படியோட காரில் வாங்க, அதுக்கப்புறம் ஜென்மத்தோட காரில் ஏற மாட்டீங்க. நான் அடிச்சு பறந்து வந்துகிட்டு இருக்கிறேன். இன்னும் சீக்கிரமா வரணும்னா சீக்கிரமா வர முடியாது, சீக்கிரம் போயிடலாம் வேண்டாம். சரி, அடுத்த வாரம் நான் வரேன். நம்ம இந்த செய்தி கண்டினியூ பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கத்துக்கிறது ஒன்று மட்டும்தான். எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்கு எதை பார்த்து பயம் இல்லை, நிறைய விஷயத்தை பார்த்து பயம் இருக்கு. ஆண்டவரை பார்த்த பயம் இருக்கு, எதிர்காலத்தை பற்றி ஒரு எச்சரிப்பு இருக்குது, பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பயம் எனக்குள்ள இருக்குது, மனுஷனை கண்டா எச்சரிப்பா இருக்கணும்ன்ற வசனம் இருக்குது. ஆனா ஒன்னுத்தை பார்த்தா கண்டிப்பா பயப்பட மாட்டேன். என்னது? பிசாசு. நான் யாருக்கு எதிர்த்து நிற்க போறேன்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போறேன். அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவருக்கு கீழ்ப்படைய போறேன். நான் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சா என்ன கண்டா பிசாசு பயப்படுவான். நான் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சா நீ எதுவும் பெருசா அந்நிய பாஷை பேச தேவையில்ல, நீ ரொம்ப ஸ்தோத்திரம் போட தேவையில்ல, ஊயின்னு கத்தி பேய் ஓட்ட தேவையில்ல, நீ நின்றினா அலை கிளப்பே தேவையில்ல, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு தானா வெளியே போயிடும். ஆமென், அல்லேலூயா. நான் நின்றா போதும், பிசாசு தான் போயிடும். ஏன் தெரியுமா? வாசிக்கலாம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10:19 வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும்
சரி, எல்லாரும் எடுக்கட்டும். எல்லாரும் பைபிள் போறட்டு எடுங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க. லூக்கா 10 அதிகாரம் 19 வாசி பாப்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல மார்க் பண்ணிக்கோ சத்ருவின் சகல வல்லமை என்னன்னா இருக்கட்டும், அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பிசாசுன்னு சொல்லியாச்சுன்னா அது அசுத்தாவியா, குட்டி சத்தானா, இல்ல நேரடியாகவே லூசிஃபரே வந்தாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும். பிசாசுடைய என்ன வல்லமன்ற கேள்வி, ஐயோ அவர் ரொம்ப வல்லம சக்தி வாய்ந்த மந்திரவாதியாமா, எவனானா இருக்கட்டும். கரெக்ட், இயேசுதான் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். ஆமா. என்னம்மா காட்டமாம்மா காத்தும் ஆஸ்வதிப்பார். சேர்ந்து வாசிங்க 10-19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் நான் இங்கே சர்ச்சில் அப்பா கூட சர்ச் நான் இங்கே வருவேன்ல, அந்த டைம் யாரெல்லாம் இருந்திருக்கீங்க இங்கே? நீங்கள் இருந்தீங்களா? அப்போ நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஊழியத்தில் வர்றதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் வந்து இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆள் இல்லை, நீங்கள் வேண்டாம் வேற. அப்போ பார்த்துக்கிறீங்க, நீங்கள் அப்போ இருந்தீங்களா? நான் ஊழியத்தில் வர்றதுக்கு முன்னாடி. சரி, நான் சர்ச்சில் வசனம் தானே வாசிப்பேன், ஞாபகம் இருக்கா? நான் தான் முதல்ல எப்படி வாசிப்பேன்னு யாருன்னா பண்ணி காட்ட முடியுமா? ட்ரை பண்ணுறீங்களா? வாங்கலே, சும்மா வாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? நான் எப்படி பைபிள் வாசிப்பேன் தெரியுமா? வாலிபர் பிள்ளைங்க அந்த மாதிரி வாசிக்கணும். வாங்க பிரதர். லூக்கா 10 அதிகாரம் 19 நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படின்னா, நான் ஊழியத்தில் வர்றதுக்கு முன்னாடி சர்ச்சில் எங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணும்போது நான் எப்படி பைபிள் வாசிப்பேன் அப்படின்றத ஒரு நேரில் பார்த்துருக்கிறார். அதே மாதிரி பண்ணுவார், ட்ரை பண்ணுவார். வாசி காட்டுங்க பிரதர். வெரி குட். இப்படி தான் வாசிப்பேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நிஜமா. எங்கள் அம்மா சாட்சி, இதே மாதிரி தான் வாசிப்பேன். இன்னைக்கு வாலிப பசங்க ஏன் சர்ச் அப்படி வாசிக்கிறது இல்லை? நீங்களாவே நல்ல பிள்ளைகளா இருந்துட்டீங்கன்னா நானும் ஒரு நல்ல போதகராக இருந்துடுவேன். சரியா? இல்லாட்டி என்ன பண்ணுவேன், அப்படியே இந்த செட்டடை பின்னாடி ஊற்றி உட்காரச்சிட்டு எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஃப்ரண்ட்டில் உட்கார போகிறோம் வரிசையா. எல்லா வாலிப பிள்ளைகளும், எத்தனை வாலிப பிள்ளைகள் இது ஓகேவா? கோபி தெரியாம கை தூக்கிட்டான். எது கை தூக்கிட்டானே தெரியல. டேய் என்ன சொல்லிட்டு கவிடா முதல்ல. வாலிப பிள்ளை ஓகேவா? இந்த மாதிரி பைபிள் வாசிக்கணும். அதாவது ஒரு வெறி இருக்கணும். நான் தான் வாசிப்பேன், ஏன் சத்தம் தான் கேட்கணும் முதல்ல. இது கூட நான் சபையில் பண்ணா எதுக்கு சபைக்கு வரேன் நான்? ஆமாவா இல்லையா? வாசிங்க பாப்பா. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சரி, வெரி குட். சத்தமா காதை இதை மூடின. ஆமா, கேளு. ஏடுவீங்க சத்தமா வாசிச்சிங்க. வெரி குட். சவுண்டா வாசிச்சிங்க, நல்லது. ஆனா இது இயேசு நமக்கு கொடுத்த அதிகாரம். அவன் எப்படி வாசிக்கணும்? அதிகாரத்தோடு நிறுத்தி நிதானமாவ அதிகாரத்தோடு வாசிக்கணும். நீங்க அதிகாரத்தோட வாசிங்க. நீங்க எப்படி அதிகாரத்தோட வாசிக்கிறீங்க நான் பார்க்கணும். நான் என்னது முடிஞ்சு சொல்ல. ஒரு அதிகாரத்தோட எப்படி வாசிப்பீங்க? கோபி என்னாச்சு? வாசிக்கணும்னு சொல்லுகிறேன். ஒரு கோபி ட்ரை பண்ணுவான். ஒரு அதிகாரத்தோட எப்படி வாசி வாசிடா. என்ன வசனத்தை அவன் எந்த வசனம் சொல்லி கொடுங்க. கரெக்டாகுதா? ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டேன். சரி, ஒரு அதிகாரத்தோட படிங்க பாப்போம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாசிப்போமா? இதோ
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதே. ராமன் சொல்லு. அல்லேலூயா. இந்த வசனம் உண்மையா பொய்யா? அப்படி எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதுல ஒரு வார்த்தை இருக்கு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். தேள்களை மிதிக்கவும் சர்ப்பங்களை எடுக்கவும் அப்படின்னா, இப்போ நான் போய் ஒரு பாம்பை கையில் எடுத்தேன்னு கிடைக்காதா? தேளை காலை மிதிச்சா கொட்டாதா? கண்டிப்பாக நடக்கும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்ன காரியம் நடக்குதா இல்லையான்னு சொல்லி நீ ஆண்டவரை சோதிச்சு பார்க்காத. இது வசனம் உண்மைதானா? போய் பாம்பு பிடிச்சதா பாப்பாமேன்னு படிப்படி நீ பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை கொத்திடும். சரியா? பிடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஆனா நான் ரோட்டில் நடந்து போறேன், இல்லை வயல் வழியா போயிட்டு இருக்கேன், தெரியாம ஒரு பாம்பை மிதிச்சிட்டேன். வேற யாருன்னா இருந்தா கொத்தி இருக்கும், நானா இருந்தா கொத்தாது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நான் ஆண்டவரை சோதிச்சு பார்க்க மாட்டேன், வசனத்தை நம்புறேன். அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் யதார்த்தமா நடந்ததுன்னா அந்த சர்ப்பம் என்ன எதுவும் பண்ணாது, அந்த பாம்பு என்ன ஒன்றும் பண்ணாது, அந்த 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 தேள் என்ன கடிக்காது. அதான் உண்மை. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வசனம் உண்மை. இந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். பிசாசினுடைய சகல விதமான வல்லமைகளையும் மேற்கொள்ற அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரு. இந்த அதிகாரம் எனக்கு எதன் மூலமா இருக்கு தெரியுமா? அவர் வாக்குப்படின பரிசுத்த ஆவி மூலமா இருக்குது, நடந்திருக்குது. அடுத்த வாரம் மறக்காம சாட்சி சொல்லுங்க. நிஜமா சொல்றேன். அடுத்த வாரம் சாட்சி, இப்போ டைம் இல்லை, அடுத்த வாரம் சாட்சி நேரத்தில் போன வாரம் விமல் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது என் வாழ்க்கையில் நடந்திருக்குது அப்படின்னு அடுத்த வாரம் மறக்காம சபையில் சாட்சி சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ராமன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்களாம் மெலிசாக பாம்பு வச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க, நான் யானைகிட்டே மாட்ட வேண்டுவேன். தெரியுமா? நீங்கள் தம்மா ஒரு டியூப் மாதிரி பாம்பு ஓடுது, அதை பயந்துருக்குற. காட்டு யானை, வளர்க்குற யானை, சர்க்கஸ்ல யானை இல்லை, முதுமலை காட்டில் காட்டு யானைகிட்ட மாட்ட வேண்டியது. நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் போனோம். நான் மாட்டிக்கிட்டேன்னு நினச்சின்னு தகவல் சொல்லணுன்றதுக்காக அவன் பைக் எடுத்து அவன் பறந்துட்டான். ஓடு தலைதறிக்க. ஆனால் அன்றைக்கி தான் புரிஞ்சுது, ஆண்டவர் என்ன ஸ்போர்ட்ஸ்மேனாக ஒரு காலத்தில் வச்சுருந்தாரு, யானையை விட வேகமாக ஓடுறதுக்காக. நான் ஓடிட்டு யானை வர, நிச்சயமாக சொல்கிறேன். அப்புறம் ஓடி துரத்தி அவன் வண்டியை பிடிச்சி அவன் பைக்கில் ஏறிட்ட பிறகு அவனுக்கு தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையிலும் திட்டானிங்க. அவனை போகும்போதே சொல்லி தான் கூப்பிட்டு போனால், காட்டுக்குள்ளே கூட்டின்னு போகிறேன், எக்காரணத்துக்கிட்ட பைக்கை விட்டு இறங்காதேன்னா. நான் ஒரு குட்டி யானையை பார்த்தேன், அது ரோட்டு மேலே நின்றுது ஓரமாக. ஏ செலடா அப்படின்னேன். அவனை கேட்டால் உங்கள் அப்பன் செலை செஞ்சு வச்சான காட்டுக்குள்ளே அப்படின்னா. நான் அவன் பேசிக்கிறேன், வண்டி ஸ்லோ பண்ணுறேன் இறங்காதேன்னா. சரி ஸ்லோ பண்ணுறான்னு ஸ்லோ பண்ணோன்னே வண்டியை விட்டு குச்சிட்டேன். நான் அது குட்டி யானை இருந்தால் பக்கத்தில் என்ன இருக்கும்? சாதாரணமாகவே காட்டு யானை ரொம்ப முரண்டு பிடிச்சிருக்கும். அதில் குட்டி போட்ட யானை இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் வீரியமாக இருக்கும். ஆமாம். அந்த பெரிய யானை இனிமே கண்ணில் பார்க்கல, ஏன்னா ஒரு பெரிய மரம் இருந்தது கீழே, அது கீழே இருந்தது. நான் ஓடி வந்துட்டேன், அவன் அங்கே இருக்கிறான். அங்கேருந்து பார்த்தா பெரிய யானை தெரியுது, நான் பார்த்தா மரம் தான் தெரியுது, குட்டி யானை இங்கே இருக்குது. அவன் கத்துறான், நான் கேட்கல. நான் குட்டி யானை தொடணுன்ற ஆசையில் நேரில் போயிட்டேன். எப்போ? காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது முதுமலை காட்டு ஊட்டி மேலே போயிட்டேன். அங்கே போன உடனே அவன் அப்போ அந்த பெரிய யானை ஒரு கத்துச்சிப்பார். அந்த சவுண்ட் இன்னும் என் காதுக்குள்ளே இருக்குது. நான் அப்படி ஒரு சவுண்ட் எந்த ஸ்பீக்கரில், உண்மை சொல்கிறேன், மிகைப்படுத்தி பேசலை, உண்மையாகவே சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இல்லை. அப்படி ஒரு சவுண்ட் என் வாழ்க்கையில் இதுட்டு நான் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு சவுண்ட் எந்த ஸ்பீக்கர்ஸ்லையும் நான் கேட்டதில்லை, இதுவரையும் கேட்டதில்லை. அந்த சத்தத்தை கேட்டு ஓட ஆரம்பிச்சவன் தான். அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும் யானை என்னை துரத்துச்சு அப்படின்ட்டு. நான் சவுண்டை கேட்டு பயத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டேன். நான் உன்னை காக்கும்படிக்கு அவர் என்றென்றைக்கு உன்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியால வாசிச்சோம்ல, எரேமியால ஒரு அம்மா வாசிச்சதுல ஸ்பீக்கர்ல, அதே தான். உன்னை காக்கும்படிக்கு ஆண்டு என்றென்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். நீ இதை விசுவாசிச்சா போதும். ஆமென் சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன், அதுவா நடந்ததுன்னா என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. அவ பிசாசை பார்த்து பயப்படணுன்ற அவசியம். ஒரு வசனம் வாசிச்சு முடிக்கலாம் இன்னைக்கு, ஆனால் அடுத்த வாரம் வந்து நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் உங்களோட கூட. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் எதனால் உண்டாயிருக்கிறா?
பாவம் செய்யற, நல்லா கவனி, பாவம் செய்யற எல்லாருக்குள்ளும் பிசாசு தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன். என்ன பாருங்களேன், நீ சர்ச்சைக்கு வரனாலும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்காது. நீ சர்ச்சைக்கு ரெகுலரா வரேன்ற காரணத்தால நீ செத்தா பரலோகம் போகன்றது கிடையாது. நீ சர்ச்சைக்கு வரனாலும் உன் வாழ்க்கை நல்லா ஆகிடும் கிடையாது. அதெல்லாம் சும்மா கதை. சர்ச்சைக்கு யாருனா வரலாம், யாருனாலும் போகலாம். ஆமாவா இல்லையா? யாருனாலும் வரலாம். இன்னும் சொல்ல போனா இந்த சபையிலே மூத்த விசுவாசி நான் தான். ஆமாவா? புரியுதில்ல? இந்த சபையிலே மூத்த விசுவாசி நான் தான். அதனால தான் போன 2 மாதத்துக்கு முன்னே வந்தப்போ நம்ம சபை சரித்திரத்தை சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்காதுன்னு என்ன சொன்னேன்னு, எப்படி சபை உருவாகி வந்தெல்லாம் சொன்னேன்னா, ஏன் மூத்த விசுவாசியா என் அனுபவத்தில் நான் சொல்றேன், நம்ம சபைக்கு வந்திருக்கிற ஆட்களோட போன ஆட்கள் தான் ஜாஸ்தி. ஆமாவா? ஆமா. அப்போ சபைக்கு வரேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், நான் ரெகுலரா சர்ச்சைக்கு வரேன், அதெல்லாம் இல்லை. பாவத்துக்கு எதிர்த்து நின்று தேவனுக்கு கீழ்ப்படுகிறாயா? அதான் விஷயம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இதுல இருந்து ஒரு கேள்வி. பிசாசுடைய கிரியை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். யார் அந்த தேவகுமாரன்? இயேசு. சரி, வெரி குட். வெளிப்பட்ட இயேசு பிசாசின் கிரியை அழிச்சிட்டாரா இல்லையா? அழிச்சிட்டாரா? முழுசா அழிச்சிட்டாரா இல்ல கொஞ்சம் நஞ்சம் விட்டு வச்சு? அழிக்கலையா? சரி, அழிக்கலையா அழிச்சிட்டாரா? ஓட்டு போடுவோம். அழிச்சிட்டாரு அப்படின்றவங்க கை தூக்குங்க. அழித்தார், பிசாசின் கிரியைகளை அழித்தார். ஆமாவா? பிசாசின் கிரியைகளை அழிக்கல அப்படின்றவங்க நிறைய பேர் கை தூக்காம இருந்தீங்க. உன்னால என்ன என்ன கேட்டகரி நீங்க எல்லாம்? அப்போ தெரியலையா? சரி, இப்படி கவனிங்களேன். ஏன் உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னு தெரியும், அதான் அந்த கேள்வியை கேட்டேன். பிசாசுன்ற அந்த ஒரு தூதன் அவனை இல்லாதபடிக்கு அழிச்சிட்டார், கொண்டு போட்டார். அவனை இல்லாதபடிக்கு அழிச்சிட்டாரான்னு கேட்டா இல்ல, இருக்கான் இருக்கான். பிசாசின் கிரியைகளை அழிச்சிட்டாரான்னு கேட்டா அழிச்சிட்டாரு, ஆனா இன்னும் முழுமைலாம் சொல்லாது. இரு, யார் அது முழுமைன்றது? என்ன முழுசா முக்காடு போட்டு? இப்ப என்னன்னா, இப்படி சொல்றேன், யார் யாரெல்லாம் இயேசுவை இல்லாட்டி யார் யாரெல்லாம் இயேசுவை மட்டுமே விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அந்த நபருக்கு பிசாசின் கிரியைகளை இயேசு முழுமையாக அழித்தார். இன்னும் யார் யாரெல்லாம் இயேசுக்குள்ள வரலையோ அவன் வாழ்க்கையில் பிசாசு இருக்கிறான். பிசாசின் கிரியைகள் முழுக்க முழுக்க இருக்குது. எஸ் நோ? புரியுதா? ஆமாவா இல்லையா? புரியுதா? யார் யாரெல்லாம் இயேசு மட்டுமே என் கடவுள், இயேசு மட்டுமே என் ரட்சகர்னு யார் யாரெல்லாம் முழு மனதோடு ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் பிசாசுக்கு இடமே இல்லை. சரி, பிசாசுக்கு இடம் இல்லை, ஆனால் அவன் தூரத்தில் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டால் அவனை எதுவுமே அவனால் பண்ண முடியாது. மிஞ்சி போட என்ன பண்ண முடியும்? பயமுறுத்த தான் முடியும். ஏன் தெரியுமா? நீ பயந்தினா உன் விசுவாசம் குறையும். நீ பயப்படலைன்னா உன் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? பயந்தினா விசுவாசம், நீ பயப்படலைன்னா நீ விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னு அர்த்தம். பயப்படக்கூடாதுன்னா நீ கர்த்தரை கீழ்ப்படியணும். எதில் கீழ்ப்படியணும்? எனக்குள்ள அவர் தந்த ஆவியானவர் என்றென்றைக்கு எனக்குள்ள இருக்கிறாருன்னு அந்த சத்தியத்தை கீழ்ப்படுகிறேன். நல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை இயேசு முழுமையாக அழித்தார். அது யார் யாருக்கெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா, இயேசுவை விசுவாசிக்கிற, ரட்சிக்கப்படுகிற, பரிசுத்தாவை பெற்ற எல்லாருக்கும் வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது? பிசாசின் கிரியைகளை இயேசு அழித்தார் அப்படின்றது வேலை செய்யுது. ஆமென் சொல்றீங்க? இப்போ நம்மளை பத்தி பேசுவோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற பாருங்க. வேற மைக் இல்லையா?
செக். இங்க கூட கொடு குடா குடா குடா. அப்போ கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? சொல்லுங்க, இருக்காரா? பரிசுத்த ஆவி இருக்காரா? இருக்கிறாரு. அவர் பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா அப்போ பிசாசுடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில இயேசு முழுமையாய் அழிச்சிட்டாரு. ராமன் சொல்லுங்க. அதனால பிசாசு நம்மள எதுவுமே கிரியைகள் கூட இருக்காது. சந்தேகப்பட்டா பயம் வந்ததுன்னா விசுவாசம் குறையும். அப்போ நீயாவே பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்து இடம் கொடுத்துட்ற. நீ பயப்படலை, கர்த்தருடைய வார்த்தையில் நான் தெளிவாக இருக்கிறேன், எனக்குள்ள உலகத்தையே படைச்ச ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நீ கிளி கிளின்னு சொல்லு, கலகலான்னு சொல்லு, சல்லு சல்லு சொல்லு, ஜல்லு ஜல்லுன்னு சொல்லு, என்ன சத்தம் கேட்டாலும் நான் பாட்டு நிம்மதி தூங்குவேன். நான் எதை குறித்தோம்? எதை குறித்தோம்? ஆமாம். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த 1 யோவான் 3:8 வாசிங்க, முடிச்சிடலாம். எல்லாரும் பைபிள் திருப்பு. என்னம்மா பைபிள் படிக்க தெரியுமாம்மா? படிக்க தெரியுமா? இப்போ திருப்புங்க, படிக்க சொல்லுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமா? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசு என்ன பண்றானா? ஆதி முதல் பிசாசு பாவம் செய்யறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கரகளை உயர்த்தி எல்லாம் சொல்லு பாப்போம். ஆதி முதல் பிசாசு பாவம் செய்யறான். அடுத்த வாரம் நான் வரும்பொழுது ஆதி முதல் பிசாசு என்ன பாவம் செஞ்சான்? 2 காரியங்கள். அடுத்த வாரம் நீங்கள் தான், நான் அடுத்த வாரம் நான் வந்தோன்னு கேள்வி கேட்பேன், நீங்கள் தான் ஞாபகப்படுத்தணும். அப்போ தான் அதில் தொடர்ந்து செய்தி கண்டினியூ பண்ணுவேன். சரியா? அடுத்த வாரம் 2 கேள்விகள். ஆதி முதற்கொண்டு பிசாசு என்ன பாவம் செஞ்சான், இப்போ என்ன பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பிசாசு. இந்த 2 கேள்வி நீங்கள் என்ன கேட்டு ஞாபகப்படுத்துனீங்கன்னா அடுத்த வாரம் செய்தி தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேன். இல்லாட்டி இந்த வாரம் எடுத்த செய்தியை திருப்பி நான் பண்ணுவேன். ஆமாம், சரியா? அப்போ நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம். என்னென்னா, ஆண்டவரே நாங்கள் வார்த்தையை நம்புகிறோம், ஆனாலும் ஏதாவது தருணத்தில் ஒரு பயம் லைட்டாக இனிமே எங்களுக்கு வரக்கூடாது. உங்களோட வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம், உங்கள் வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்து. இயேசு சொன்னார், என்னுடைய வார்த்தைகளே உங்களை சுத்தமாக்கியது. ஏசப்போட வார்த்தை தான் நான் பேசினேன். இந்த வார்த்தை உனக்குள்ள ஒரு சுத்தத்தை உண்டு பண்ணியிருக்கு, ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஜெபம் பண்ணு, ஆண்டவரே எங்களுக்குள்ள இனிமே பிசாசை குறித்து தான் எந்த பயமும் இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக எங்களுக்கு அவன் மேலே அதிகாரம் இருக்கு. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் முழங்காறு படிடுவோம், முட்டி போடுவோம், கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். எல்லாம் முழங்காறு படிட்டு கண்களை மூடி கத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். நம்ம கத்தை நம்மோட நாளில் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நன்றியப்பா. ஆண்டவரே நாங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கத்தக்கதாய், இந்த சோதனைக்காரனை நாங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தை கேட்டோம்ப்பா, எங்களுக்குள்ள எந்த பயமும் இல்லை. ஆண்டவரே நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள், ஆண்டவரே சில சூழ்நிலைகள், மனிதனுடைய பேச்சுக்கள், இந்த ஊழியக்காரன்ற பேரில் யாராவது சொன்ன காரியங்களை கேட்டுட்டு ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து எங்களுக்குள்ள அந்த பயத்திற்கு நாங்கள் இடம் கொடுத்துட்றோம். ஆண்டவர் இந்த நாளில் எடுத்து போடுவீராக. பேசி ஆண்டவர்கிட்ட கேள்வி, ஆண்டவர் எடுத்து போடுங்கப்பா. கொஞ்சம் நெஞ்சம் பயம் கூட இருக்கக்கூடாது, கொஞ்சம் போல பயம் கூட இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க நாங்கள் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். முழுக்க முழுக்க கர்த்தருடைய வார்த்தையில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கான்றத முழு தைரியத்தோடு நாங்கள் இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு ஆண்டவரே எங்களுக்குள்ள பயம் வரக்கூடாதப்பா. பிசாசுடைய சகல தந்திரங்களையும் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளும்படிக்கு நீங்கள் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது, உங்களுடைய வார்த்தை சத்தியமுள்ளதாக இருக்கிறது, உங்களுடைய வார்த்தை பிழையற்றதாக இருக்கிறது, உங்களுடைய வார்த்தைகள் பேதைகளை ஞானியாக்குகிறதா இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா, இந்த நாள் முதற்கொண்டு பிசாசையோ இல்லை அவன் கிரியைகளையோ நாங்கள் கேள்விப்பட்டாலோ இல்லை எங்கள் வாழ்க்கையில் பயத்துக்கு எதுவான சூழ்நிலைகள் வந்தாலோ நாங்கள் அவைகள் இடம் கொடுக்காதபடிக்கு விசுவாசத்தால் தைரியமாக மேற்கொள்ள, இயேசு என்ற நாமத்தினாலே அந்த பயத்தை மேற்கொள்ள, இயேசு என்ற நாமத்திலே அந்த பிசாசினுடைய கிரியைகளை நாங்கள் அழிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் நீரை நடத்துங்க. பரிசுத்த ஆவியை தொடர்ந்து நீங்கள் போதித்து கொண்டு வாங்க. கண் வைத்து ஆலோசனை சொல்லி புத்தி சொல்லி வழி நடத்துங்க. உங்களுடைய வார்த்தைகளை சத்தியங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவீராக.
பச்சை மரத்தில் ஆணி பாய்ந்தது போல எங்கள் இருதயங்களில் உடைய வசனங்கள் சத்தியங்கள் பாய்ந்திருப்பதாக. நன்றி ஆண்டவரே. பிசாசை ஜெயித்து அவன் கிரியைகளை மேற்கொண்டு நீர் பரலோகத்தில் விட்டிருப்பது போல நாங்களும் அவைகளை மேற்கொண்டு உலகத்தில் உடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற உம்முடைய ஸ்தானாதிபதிகளாய் கர்த்தரை நிறுத்துங்கப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகின மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.